விஜய் பேச ஆரம்பிக்கும் போது அந்த இடத்தில் உள்ள ஃப்ளட் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய லைட்ஸ், அதை வந்து யாரோ ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் கருத்து வைக்கிறார். ஆனால் அந்த லைட் வந்து ரெகுலர் கரண்ட்டில் வரல, ஜென்ரேட்லேருந்து வந்தது. அடுத்த நொடியில் ஒரு அம்மா தன் குழந்தையை தேடுறாங்க. குழந்தையை தேடும்போது அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுது. அதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்தது. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, எப்படி அங்கே விளக்கு அணைக்கப்பட்டது? விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே செருப்பு வீசப்படுது. சரிங்களா? இப்போ யார் விஜயோடைய தொண்டர்கள் செருப்பு தூக்கி வீசுவாங்களா விஜய் மேலே? ரைட், செருப்பு தூக்கி வீசப்பட்டது உண்மை தானே? நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்போ யார் உள்ளே வந்தா? அப்போ இங்கே தாவேகாவினரையும் தாண்டி வேற யாரோ ஒருத்தர் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து ஈரோடு கரூர் அந்த நெடுஞ்சாலையில் நடந்தது. அந்த நெடுஞ்சாலை வந்து பெரிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சைடு ரோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இணைப்பெல்லாம் அந்த இணைப்பு சாலைகள்லாம் மூடப்பட்டிருந்தது. இதுவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. இந்த ஸ்டாம்பீடுக்கு அதுவும் ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் வந்தது, அந்த ஆம்புலன்ஸில் தாவேகா கொடி கட்டிட்டு ஆம்புலன்ஸ் வருது. இதை விஜய் கேட்குறாரு, ஆம்புலன்ஸில் நம்ம கொடி கட்டியிருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது there are multiple questions to be answered. அதை தான் நான் சொல்ல முடியும். எந்த அமைச்சரும் அந்த மருத்துவமனையில் இருந்தாங்களே 200 பேர், அவங்களை போய் பார்க்கல. மரணித்தவர்களுக்கு வீட்டுக்கும் போல, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போல, முதல்வரும் போல, துணை முதல்வரும் போல, யாருமே போல. 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து இழப்பீட்டு தொகையாக அறிவிச்சாங்க. ஆனால் இங்கே எல்லாமே டபுளாக இருக்குது. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த 3வது சுற்றுப்பயணம் வந்து நேற்று கரூர் நாமக்கல்ல வந்து நடந்திருந்தது. ஒரு கோர சம்பவம், ஒரு 40க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு நம்ம செய்தித்தாள்கள் எல்லாருமே, இல்லை இந்த ஊடகம் சார்ந்த ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, அதை பற்றி யாரும் டீட்டெயில்டாக பேச முடியும். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது தோழர்? சரி, இதை குறித்து இது மேஜர் நியூஸ். இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இது ஹெட்லைன்ஸ், உலகத்தின் பல்வேறு இடங்கள்லையும் இது ஹெட்லைன்ஸ். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக என்ன நடந்தது, இந்த சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்தை எது ட்ரிகர் பண்ணிச்சு? ஒரு பால் போயிட்டு நம்ம வந்து ஒரு கேரம் போர்டு ஆடுறோம்னா அந்த கேரம்ல அந்த காயின் போயிட்டு போர்டை இடிக்குது. ஆனால் பட் யார் ட்ரிகர் பண்ணா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இந்த ட்ரிகரிங் இன்சிடென்ட் என்ன அப்படின்றது தான், அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்றது தான் நான் பார்க்குறது. அப்போ பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு தகவல்களை சொல்லிச்சு. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஒரு நாளிதழ் இது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அந்த அவங்க சொன்ன அவங்களும் சொந்தமாக எழுதலை, அங்கே அந்த சம்பவத்தை பார்த்த, அதில் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற ஐ விட்னஸ் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட டெஸ்டிமோனியல், அவங்களுடைய வாக்குமூலத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்க சொல்கிற வாக்குமூலமும் நம்ம காதுகளுக்கு வர வாக்குமூலமும் வெவ்வேறாக இருக்குது அப்படின்றது தான் இது அவங்க சொல்ல வர்றதோட மைய கருத்து. அதில் குறிப்பாக முதல் எடுத்தோடனே ஆர்கே நிர்மல் அப்படின்றவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அவர் சென்னையை சார்ந்தவர், சென்னையில் ஒரு ஐடி ஃபார்மில் வேலை செய்கிறாரு. அவர் இந்த சம்பவத்தை இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக அவரோட சொந்த ஊரும் கரூர். ஸோ கரூருக்கு போகிறார். இப்போ அவருடைய வாக்குமூலம் என்னென்னா, விஜய் அங்கு வந்து சேர்வது வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் பேச ஆரம்பிக்கும் போது அந்த இடத்தில் உள்ள ஃப்ளட் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய லைட்ஸ், அதை வந்து யாரோ ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் கருத்து வைக்கிறார். ஆனால் அந்த லைட் வந்து ரெகுலர் கரண்ட்டில் வரல, ஜென்ரேட்லேருந்து வந்தது. அப்போ ஜென்ரேட்டரை அந்த லைட்டை யாரோ ஆஃப் பண்ணி விட்டாங்க அப்படின்றாரு. இந்த ஆஃப் பண்ணி விட்டது அடுத்த நொடியில் ஒரு அம்மா தன் குழந்தையை தேடுறாங்க. குழந்தையை தேடும்போது அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுது. இப்படி தான் அதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாக்குமூலமாக இருக்கப்போ. அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, எப்படி அங்கே விளக்கு அணைக்கப்பட்டது? விளக்குன்றது விஜய் பேசுகிற இடத்துல இல்லை, அதை விட தொலைவில் அந்த இடத்துல பிச் டார்க் ஆயிடுச்சு அப்படின்றது அவருடைய, அதுதான் வந்து இந்த கொமோஷனுக்கெல்லாம் காரணம், இருட்டாக்குனது அப்படின்னு இவர் சொல்கிறார். நம்மளுடைய கேள்வி, யார் அந்த விளக்கை
நிறுத்தியது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதா? ம். அதே போல் இப்போ அது தற்செயலாக கூட நடந்திருக்கலாம்ல. இல்லை பேசுவோம், அது மட்டும் இல்லைல்ல, தொடர்ச்சியாக பேசுவோன்ற. சரி, தற்செயலாக எப்படி ஒரு ஜென்செட்டோட லைட் ஆஃப் ஆகும்? நான் கேட்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, தற்செயலாக எப்படி நடக்கும்? புரியுது. இல்லை, தற்செயலாகவே நடந்துருக்கட்டுமே, அது எப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அதற்கு அடுத்தது இன்னொருத்தர், அவர் பேர் வந்து ரமேஷ். இவரும் அதே கூட்டத்தில் பங்கு பெற்றவர். அவருடைய வாக்குமூலம் என்னன்னா, எந்த இடத்தில் இது ட்ரிகர், அவர் என்ன சொல்றாருன்னா, கரெக்டாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற சாங், அந்த பாட்டை பாடாருங்கிறார்ல விஜய், அந்த பாட்டை பாடும்போது க்ரௌடு வந்து ஆரவாரமாக கொந்தளிக்குது. அந்த நொடியில் லத்தி சார்ஜ் நடக்குது. ஓகே. அப்படின்ற லத்தி சார்ஜ், போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. லத்தி சார்ஜ் பண்ணோன்னே என்ன உங்களுக்கு? கூட்டம் அலைமோதம் ஆரம்பிக்கும். ஒருத்தர் எங்க நம்ம மேலே ஒரு பக்கம் கரண்ட் கட் ஆகுது, ஒரு பக்கம் இவர் பாடின உடனே மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. லத்தி சார்ஜ் நடந்தவுடனே செத்தர ஆரம்பிப்பாங்கல்ல. ஸோ இவருடைய இவர் ரமேஷ்ன்ற ஒரு ரமேஷ், எஸ், இவர் இப்படி சொல்றாரு. ஓகே. இதற்கு அடுத்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இதுவரையும் விஜய் நடத்திய பிரச்சார சுற்றுப்பயணத்தில் கரூர் தான் ஒஸ்ட் மேனேஜ்டு, ஒஸ்ட் ஆர்கனைஸ்டுன்றாங்க. இப்போ ஒஸ்ட் ஆர்கனைஸ்ட்னா இங்கே வந்து என்ன சொல்கிறது, இங்கே வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே செருப்பு வீசப்படுது. சரிங்களா? இப்போ யார் விஜயோடைய தொண்டர்கள் செருப்பு தூக்கி வீசுவாங்களா விஜய் மேலே? ரைட், செருப்பு தூக்கி வீசப்பட்டது உண்மை தானே, நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்போ யார் உள்ளே வந்தா? அப்போ இங்கே தாவேகாவினரையும் தாண்டி வேற யாரோ ஒருத்தர் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதையும் இது நம்மளுக்கு புலனாகுது இல்லையா? அதற்கு அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து ஈரோடு கரூர் அந்த நெடுஞ்சாலையில் நடந்தது. அந்த நெடுஞ்சாலை வந்து பெரிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சைடு ரோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சைடில் நிறைய, ஒரு சாலை நேராகவே இருக்க முடியாது, சைடில் நிறைய ரோடுகள் வந்து சந்திக்கு இணையும் இல்லையா? அந்த இணைப்பெல்லாம், அந்த இணைப்பு சாலைகள்லாம் மூடப்பட்டிருந்தது. பேனர் வச்சும் கயிறு வச்சும் இருக்க கட்டியிருந்தாங்க. இங்கேருந்து யாரும் இந்த பக்கம் போக முடியாது, அங்கேருந்து யாரும் இந்த பக்கம் போக முடியாது, அப்படி கட்டப்பட்டிருந்தது. இதுவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. இந்த ஸ்டாம்பீடுக்கு அதுவும் ஒரு பெரிய காரணமாக இருந்தது. ஆனால் நாங்கள் 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு நாங்கள் வரும்போது இந்த இணைப்பு சாலைகளில் சைடு ரோட்ஸில் அதெல்லாம் பேனர் வச்சோ இல்லை வந்து கயிறு வச்சோ கட்டப்படாமல் இருந்துச்சு, ஃப்ரீயாக இருந்தது. 4 மணிக்கு பிறகு தான், நாங்கள் வந்த பிறகு தான் யாரோ கட்டியிருக்காங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. ஐ விட்னஸ், அவர் பேர் என்னென்னா எஸ் ராம்குமார், வடக்குப்பாளையம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இப்படி சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து ஐ விட்னஸ் சொல்கிற வாக்குமூலங்கள். இதில் நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள் எழும்புதா இல்லையா? அப்போ இன்னைக்கு இந்த கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கணும். இப்போது இன்னைக்கு தாவேகாவின் சார்பில் மதுரை நீதிமன்றத்தில் இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ ரெண்டாவது, இந்த நிகழ்வு குறித்து தமிழக டிஜிபி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் எங்கள்கிட்ட 10,000 கேட்டாங்க, ஆனால் வந்தது 27,000 பேர் வந்தாங்க. அந்த 27,000 பேருக்கு நாங்கள் வந்து 500 காவலர்களை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. 27,000ன்னு அவர் சொல்கிறதே எடுத்துப்போம், 500 காவலர்கள் தான் கொடுத்தாங்கன்றதை எடுத்துப்போம். மூன்றாவது, 500 காவலர்களுக்கு மேல் ஏன் நம்ம அங்கே காவலர்களை போட முடியலன்னா, அந்த இடம் வந்து ஒரு சிக்கலான இடமா இருந்தது. அந்த இடத்தோடைய லே அவுட் வந்து அது மாதிரி இருந்ததுனால நாங்கள் 500க்கு மேலே அங்கே காவலர்களை போட முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டம் வந்து 27,000 தான் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கும். ஒரு 1,00,000க்கு மேலே ஆட்கள் இருந்திருப்பாங்க. அதாவது திமுக ஆதரவு சார்ந்த ஊடகங்களே 2,00,000-லேருந்து 3,00,000ன்றாங்க. ஓகே, டிஜிபி சொல்றது உண்மையினே வச்சுப்போம். அப்போ அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குல்ல, இடத்துல சிக்கல் இருக்கா இல்லையா? அப்போ தாவேகாவினர் கேட்ட இடமே வேற, லைட் ஹவுஸ் சென்டர் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் காலி இடம் இருக்குது. அதை போய் 23ஆம் தேதி மெஷர் பண்றாங்க, இன்ஜினியரை வச்சு மெஷர் பண்ணி இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் 2,10,000 ஸ்கொயர் ஃபீட் காலியா இருக்குது, இந்த இடத்த கொடுங்க, இங்கே வந்து 60,000 பேரை அகாமடேட் பண்ண முடியும், நாங்கள் 10,000 பேர் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இந்த இடத்த கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒருவேளை காவல்துறை அந்த இடத்த கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்கு. ஏன் கொடுக்கல?
இப்போ அந்த இடம் வந்து ஹைலி ரிஸ்கபிளா இருக்கிறதுனால அந்த இடம் கொடுக்காததா என்ன அப்போ காவல்துறை 500 பேருக்கு மேலே இங்கே போட முடியாதுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. 27,000 பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களா. ஆனால் இதற்கு முன்பு விஜய் வந்து அன்றைய தினமே இந்த சம்பவம் நடந்தது எத்தனைக்கு 27ஆம் தேதி இல்லையா? 27ஆம் தேதி காலையில் நாமக்கல்ல எவ்வளோ கூட்டம் வந்தது அதே பார்த்துருக்கலாமே. இப்போ விஜயோடைய கட்சியினர் வந்து கேட்ட இடத்த கொடுத்துருந்துருக்கலாமே. ஸோ இங்கே பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே வந்தது தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஒன்று வந்தால் பரவாயில்ல, தொடர்ந்து பின்னாடி அந்த மக்கள் வந்து இந்த அலை மோதுறதுனால தான் இந்த கூட்ட நெரிசலே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஐ விட்னஸ் ஆம்புலன்ஸ் சொல்லலை. ஐ விட்னஸ் சொல்றதெல்லாம் எப்போ பாட்டிலுக்கு 10 ரூபான்னா அடி விழுது, விஜய் வந்து சேர்ந்தவொடனே கரண்ட் ஆஃப், இது மாதிரியான இதை தான் சொல்றாங்க. ஆம்புலன்ஸோடைய உண்மையில ஐ விட்னஸ் அதை பார்த்தவங்க சொல்லலை அப்படின்னு இந்த பேப்பர்ல பெருசா எதுவும் ரிப்போர்ட் ஆகல. ஆம்புலன்ஸ் வந்தது, அந்த ஆம்புலன்ஸ்ல தாவேகா கொடி கட்டிட்டு ஆம்புலன்ஸ் வருது. இதை விஜய் கேட்கிறாரு, ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி கட்டி இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இது there are multiple questions to be answered. அதை தான் நான் சொல்ல முடியும். ஓ, அங்கே கரூரில் வந்து செந்தில் பாலாஜி குறித்து பேசுனதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே அங்கே வந்து பள்ளம் வந்து தோண்டி வச்சிருக்காங்க. இந்த கூட்ட நெரிசலில் தான் அங்கே விழுந்து அப்படி யார் சொல்றது பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்கன்ட்டு? சவுக்கு சங்கர் அவர்களே அவருடைய அந்த வீடியோ பதிவில் வந்து சொல்லியிருந்தாரு. அங்கே இறந்தவங்க மட்டுமே ஒரு 20 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படின்னுமே வந்து சொல்றாரு. இப்போ இது மட்டும் இல்லை, நானும் அதை விசாரித்து பார்த்தேன். பள்ளம் ஏன்னா முந்தா நேற்று 26ஆம் தேதி தினமலரில் அப்படி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. டேக் டைவர்ஷனுக்காக அவங்க வந்து ரோட்டை கூட வெட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பட் நான் வந்து ஐ விட்னஸ் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த கரூரில் வந்து இந்த ஒஸ்ட்டாக அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இருந்ததுன்னு வந்து சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நேற்றைய தினம் வந்து இந்த சுற்றுப்பயணம் வந்து திருவள்ளூர்லேயும் வடச்சென்னையிலும் தான் நடந்ததா இருந்தது. விஜய் தன்னோட மாசை காட்டுறதுக்காக தான் கரூரை வந்து சூஸ் பண்ணார். விஜய் இந்த மாசை காமிக்காம 40 பேர் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? சென்னையில காட்ட முடியாதா? கரூர்ல இப்ப நீங்க சொன்ன வாதத்துக்கே வரேன். இப்ப விஜய் வந்து நேத்து பேசும்போது சொன்னாரு இந்த 30 பேரும் விழா அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அதுக்காக தான் அந்த சுற்றுப்பயணம் வந்து அங்க நடந்தது. இல்ல எப்படியா இருந்தாலும் அங்க பேசியிருப்பார்ல. அதை பாட்டிலுக்கு 10 ரூபான்றது எப்ப கரூர் போனாலும் அதை பேசியிருப்பார்ல. புரியுது. ஸோ அது கேட்க வந்தது கேளுங்க. சாரி, இப்பதான் இப்ப அதுக்காக தான் தன்னோட மாசை காமிக்கிறதுக்காக தான் விஜய் வந்து இந்த கரூர்ல போய் அந்த சுற்றுப்பயணத்தை வந்து பண்ணாரு. இந்த மாசை காமிக்காம வந்து அந்த 40 பேரோட அந்த உயிர் வந்து போயிருக்காது இல்லைங்க. இப்ப மற்ற இடங்களில் மாஸ் காட்டலையா? இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் பேரணி நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, மாநாடு நடத்துறாங்க. எதுக்கு மாசே காட்ட வேணாம்னு வைங்களேன், வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசிட்டு போயிடலாமே. இல்லை எல்லாருமே யூடியூப் சேனல் லைவ்ல பாருங்க, எல்லா சேனல்லையும் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. இப்போ மக்கள் திரட்சின்றது அரசியலோட அடிப்படை. தாவை காட்ட சில குறைபாடுகள் இருக்குது, அதுல குறைபாடுகளே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கள் காவல்துறையை மட்டுமே நம்பாம அவங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு எல்லா கட்சிகளையும் எல்லா அரசியல் கட்சிகளையும் இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்குங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 10,000 பேரை ரெடி பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மீட்டிங் போட்டாலும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 30,000 வாலண்டியர்ஸ் வந்துட போறாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு போறாங்க. ஸோ ரெண்டாவது சீமான் சொல்கிற மாதிரி நீ இவ்வளோ தூரம் போறியா, உனக்கான சாப்பாடு உனக்கான தண்ணி எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போயிடு, பாட்டில் எடுத்துகிட்டு போயிடு, அங்கே உட்காந்து குடிச்சிக்க. அப்போ இது மாதிரியான அந்த சைட்லேயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதையும் அவங்க சீதையாப்பட்ட, ஆனால் அவங்க புதுசு இன்னும் பழகலை, அது பழகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த துயர சம்பவம் வந்து நடக்குது, உடனுக்குடன் வந்து எல்லாமே நடக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நேற்று இப்போ விஜய் எல்லாமே நடக்குதுன்னா எல்லாமே ஒருத்தர் வந்து ட்வீட் போடுறாங்க. இது வரைக்கும் ரஜினி மற்ற இந்த சம்பவங்கள்லாம் இந்த ட்வீட் போட்டு நான் பார்த்ததே இல்லை. உடனே வந்து இந்த ஈகோ சிஸ்டம் பயங்கரமா வேலை செய்யுது. மோடி வந்து உடனே அந்த ட்வீட்டை வந்து போடுறாரு. முதல்வரின் பேரில் வந்து செந்தில் பாலாஜி வந்து இந்த மருத்துவமனைக்கு போனதா வந்து சொல்றாங்க. சம்பவம் நடந்து ஒரு 10-15 நிமிஷத்துல வந்து எல்லாருமே ஆஜராகிறாங்க. அன்பில் மகேஷ் உள்ள வராரு, இப்போ மா சுப்பிரமணியம் வந்து ட்ரெயின்ல ஏறி போறாரு. இதெல்லாம் பண்ணாங்க. ஓகே, இந்த மக்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக பண்ணாங்க. இந்த ஏர்போர்ட் நடந்துறது அதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்களான்னு நமக்கு தெரியும். கரெக்ட். அங்க இப்போ இங்க இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு 2 ஸ்டாம்பிட் நம்ம ஊர்ல வந்து 2 இந்த தள்ளுமுள்ளுல மக்கள் இறந்தது. ஒன்று வந்து மெரினா பீச்ல நடந்த ஏர் ஷோ, அதுல வந்து 5 பேர் செத்து போனாங்க. ஆனா அரசு என்ன சொல்லிச்சு, இது ஸ்டாம்பிடே இல்லைன்னுச்சு.
அவங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருந்ததுங்க, ஓவர் ஹீட்ல அவங்க செத்து போயிட்டாங்க, சன்ஸ்ட்ரோக்கு அப்படின்ற மாதிரி. அங்கே அப்படிலாம் தள்ளுமுல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்றது தான் அவங்களுடைய தொடக்க கட்ட வாதமாக இருந்தது. அதற்கு அடுத்தது எந்த அமைச்சரும் அந்த மருத்துவமனையில் இருந்தாங்களே 200 பேர் அவங்கள போய் பார்க்கல, மரணித்தவர்களுக்கு வீட்டுக்கும் போல, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போல, முதல்வரும் போல, துணை முதல்வரும் போல, யாருமே போல. 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து இழப்பீட்டு தொகையா அறிவிச்சாங்க. ஓகே. ஆனா இங்க எல்லாமே டபுளா இருக்குது. என்ன காரணம்? இந்த அனுதாபம் தேடுறாங்க. இல்ல தோழர், இது வந்து இதுதான் ரொம்ப மைக்ரோ பாலிடிக்ஸ் ஆஃப் டிஎம்கே நீங்க பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்ததா கேள்விப்பட்ட உடனே முதல்வர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வராரு. நைட்டு 10 மணிக்கு மேல வந்து அமைச்சர்களோட ஆலோசனை நடத்துறாரு. ஆலோசனை நடத்திட்டு யாருமே டிமாண்ட் இல்லாட்டி கூட ஒரு 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 தனிநபர் கமிஷனை நியமிக்கிறாரு. நியமிச்சுட்டு என்ன பண்றாரு, நேரடியா பிரைவேட் பிளேன் எடுத்துட்டு நைட்டோட நைட்டா சேலத்தை கரூருக்கே போயிடாரு. போயிட்டு அங்க உள்ள அந்த பாதிக்கப்பட்டவர்களை பாக்குறாரு. அன்பில் மகேஷ் போறாரு, மா சுப்பிரமணியம் போறாரு, செந்தில் பாலாஜி அங்கேயே இருக்கிறாங்க. எல்லாரும் உடனே அதுக்கப்புறம் விஜயை திட்டி பயங்கரமான ஒரு ஈகோ சிஸ்டம் இங்க இதுவாகுது. இதுக்கு அடிப்படையில் காரணம் என்ன அப்படின்னா, இதனால் விஜய் செந்தில் பாலாஜி கெட்ட பேர் வந்துடக்கூடாது. செந்தில் பாலாஜிக்கு மேல பழி வந்து அவர் மேல போயிடக்கூடாது. அப்ப அவரை காப்பாற்றணும். அதற்காக தான் இவ்வளவு துரிதமும். எதுக்கு? கரூர்ல நடந்திருக்கு, ஈஸியா செந்தில் பாலாஜி மேல பிளேம் போயிடும். அதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த மொத்த ஈகோ சிஸ்டமே எங்கணும். யாருமே கேட்காம கூட நான் தனிநபர் ஆணையம் போட்டேன், அந்த ஆணையம் விசாரிக்கும், உண்மையை உங்களுக்கு சொல்லிடும், நீ கவலைப்பட அப்படி ஏன்னா இப்போ தூய்மை பணியாளர்கள் அந்த 13ஆம் தேதி இரவு அவங்களை அகற்றும் போது மிகப்பெரிய தடியடி நடத்தப்பட்டது. அதற்காக ஒன்மேன் கமிஷன் நீதிமன்றம் போட்டுச்சு. ஆனா அந்த ஒன்மேன் கமிஷன் எதிர்த்து தமிழக அரசு வாதாடிச்சு. ஆனா இப்ப யாருமே கேட்காம அவர்களே ஒரு ஒன்மேன் கமிஷனை போட்டுறாங்க. நைட்டா முதல்வர் போய் பார்க்குறாரு. இதெல்லாம் யாரை காப்பாற்றுனா செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு அப்படின்றது தான். நான் அண்மையில் ஒரு வழக்கறிஞர், ரொம்ப முக்கியமான வழக்கறிஞர், அவர்கிட்ட எடுக்கும்போது தான் இப்படி ஒரு ஆங்கிள் சொன்னார். தட்ஸ் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆக்சுவலாக இப்போ செந்தில் பாலாஜியும் இதில் அவங்க காப்பாற்றணும்னு நினைக்க போனாங்க. ஏன்னா அவர் பேர் கெட்ட பேராருங்க. இப்போ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம். அவரே வேணும்னு செய்திருந்தார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? புரியுது. ஆனால் இப்போ மற்ற மாவட்டத்தில் இந்த சுற்றுப்பயணம் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரல. ஆனா கரூர்ல நடக்கும்போது வருது. ஏன் மக்களே வந்து இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப செந்தில் பாலாஜி அது காரணமா இருந்தாரு அப்படின்னு மக்கள்கிட்ட அந்த செய்தி போய் சேர்ந்துடக்கூடாதுல்ல. ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணணும், விஜயை பேஷ் பண்ணணுமா இல்லையா? சத்யராஜ்ல இருந்து எல்லா நடிகையும் வந்து இப்ப நடிகர்லாம் நீ எதுக்கு அரசியல் வந்தேன்ற மாதிரி கேட்கறாங்க இல்லையா? புரியுது. ஆனா இப்ப இந்த சம்பவம் வந்து ஒரு 8:30 மணிக்கு நடந்துருச்சு சோழர். விஜய் இந்த 7:40 இப்ப இறந்தவங்களோட எண்ணிக்கை கூட ஆரம்பிச்சு. அப்ப விஜய் வந்து அந்த இரங்கலை சொல்லியிருக்கலாம், நேர்ல போய் பார்த்துருக்கலாம், அந்த அனுதாபத்தை வந்து ஷேர் பண்ணி முடியாது. பிராக்டிக்கலா நீங்க வந்து விஜயோட மனநிலையிலேருந்து யோசிச்சு பாருங்க. ஓகே. நீங்களும் நானும் வந்து இந்த துறையில இருக்கோம், நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து பழகிருப்போம். ரோடு ஆக்சிடென்ட்லேருந்து இது மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள்லேருந்து நெரிசல் செத்து அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இவர் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான பர்சன். இவருக்கு தன்னால இப்படி நடந்துருச்சா அப்படின்றது எவ்வளோ பெரிய மனத்துயரமாக இருக்கும். புரியுது. அதுலேருந்து மீண்டு வர்றதே பெரிய கஷ்டம். ரெண்டாவது நான் பார்க்குறேன்னு போனால் இன்னும் கூட வரும். புரியுது. அப்போ அது வந்து அறிவிக்கப்படாமல் பர்மிஷன் வாங்காமல் போகிறது. ரெண்டாவது வாட்டி நீங்க வந்து போனீங்கன்னா இது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போனது, அது பர்மிஷன் வாங்காம போனது. விஜயை பார்க்கறதுக்கு மறுபடியும் கூட்டம் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்காரு அப்படின்னு சொன்னாலே பயங்கரமா வந்துடும். நைட்டு ஃபுல்லா பலர் தூங்கல. நான் சொல்றது மக்கள். அந்த அந்த களத்தை விட்டு வெளியில இருந்த மக்கள். ஆனா நைட்டு விஜய் வர்றாருன்னு சொன்னா அங்க இருக்கவன் எல்லாம் ஊருக்கு போயிட மாட்டான். புரியுது. எல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்துப்பான். அப்போ காவல்துறை கட்டுப்படுத்தாதா? கண்டிப்பா. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? புரியுது. அடிவாங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இது இல்ல நம்ம என்னதான் காரணம் சொன்னாலும் களத்துக்கு வந்து விஜய் வந்து இல்ல இது நடக்குமா நடக்காதா? நடக்காதா? நடக்கும். அப்ப இப்ப போய் மறுபடியும் இவங்க எல்லாம் அடிவாங்கணுமா? புரியுது. ஆனா இப்ப அதிமுக களத்துக்கு வந்து நிக்க, அதிமுக களத்துக்கு எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வந்து நிக்கிறாரு, அண்ணன் சீமான் போறாரு, எல்லா அமைச்சர்களும் போறாங்க. இது கூட்டம் வருமா? விஜய் போறான்னு சொன்னா திரளாதான் கூட்டம்.
புரியுது. அப்போ லத்தி சார்ஜ் நடக்குமா நடக்காதா? சும்மா இருக்கும்போதே லத்தி சார்ஜ் பண்ணி தான் இது பிரச்சனை ஆகுதுன்னா ஐவிட்னஸ் சொல்கிறாங்க. அப்போ லத்தி சார்ஜ் நடந்ததுன்னா இன்னும் அது கமோஷன் ஆகுமா இல்லையா? புரியுது. ஏங்க நீங்கள் பாட்டுக்கு வந்திருக்க வேண்டிய நீங்கள் எதுக்கு திருப்பி மறுபடியும் போனீங்க? உங்களுக்கு தெரியாதவங்க கூட்டம் கூடும்னு விஜய் மேலே ப்ளேம் பண்ணுவாங்களா இல்லையா? புரியுது. சி, ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து கரை எள்ளி தெளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, என்ன பண்ணாலும் கரை எள்ளி தெளிப்பாங்க. அப்போ அது வந்து சரியான அப்ரோச்சில் கடந்து போகிறது தான் சரியான முடிவு. இப்போ விஜய் அவர்கள் இந்த சுற்றுப்பயணம் வந்து சொன்ன டைமுக்கு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இப்போ யார் டைமுக்கு அங்கே வரல? விஜய் அவர்கள் இப்போ 8:45க்கு நாமக்கல்ல பேசணும். ஆனா அந்த டைமுக்கு தான் வீட்டுல இருந்து 8:45 அங்க ஒன்றும் பிரச்சனை ஆகல. அங்க எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்குது? இங்க 12:30 மணி போல சொல்லி. நோ, இவங்க கொடுத்த லெட்டர் 3 to 10. ஓகே. அந்த லெட்டர், இந்த லெட்டரோட காப்பி கூட நான் 2 லெட்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு நான் சொன்ன அந்த 1,20,20,000 சதுர அடி அதுக்கு கொடுத்த லெட்டர்லையும் வந்து மாலை 3 முதல் 10 வரை, இரவு 10 மணி வரை. அதுக்கு அடுத்தது இந்த இடத்த மறுத்துட்ட பிறகு மறுபடியும் இந்த இடத்துக்கு லெட்டர் கொடுன்னு கேட்கும்போது அந்த இடத்துலையும் அவங்க கொடுத்த டைம் வந்து 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும். இந்த டைமுக்கு வந்தாரா இல்லையா? எதுக்கு அப்புறம் டைமுக்கு வரலன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த இடத்துல தான் பிரச்சனையே வரலையே. புரியுது. சரிங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர் என்ன நடக்குது. ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். தேங்க்யூ.